சில கதைகளை வந்து நம்ம டிவிலையும் பேப்பரில் எல்லாம் படிக்கிற டைமில் வந்து அந்த கதைகள் வந்து நம்ம மனசில் வந்து ஒரு டீப் இம்பேக்டை வந்து உருவாக்கும். இந்த கதைகள் வந்து நம்ம மனசுலேருந்து போகிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்காக வந்து நம்ம இந்த கதைகளை வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு கதை தான் இதோ. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 1957 February 25 பென்சில்வேனியா, அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து கிடக்குது. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே பார்த்தா 4 வயசு ஆன ஒரு சின்ன பையன் வந்து பிணமாக வந்து கிடக்கிறான். இந்த பையன் யார்? இந்த பையனை கொன்னது யார்? இந்த பையனுக்கு இந்த சூழ்நிலை விளைவிச்சது யார்? போலீஸ் வந்து நிறைய தடவை தேடி பார்த்தோம், இதுக்குள்ளே பதில் வந்து கிடைக்கல. இன்றைக்கு தேதி வேற இது வந்து ரிமைண்ட் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அன்சால்வ்டு மர்டர், த பாய் இன் த பாக்ஸ், அமெரிக்காஸ் அன்னோன் பாய், இப்படி பல பேரில் வந்து இந்த ஒரு மிஸ்ட்ரி கேஸை வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, கதைக்குள்ளே போகலாம். ஒரு அதிகாலை நேரம் அமெரிக்காவில் உள்ள ஃபிலாடெல்ஃபியாவில் உள்ள பென்சில்வேனியான்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு மஸ்கிராட் கண்டார். ஸோ ஒரு எலி வேட்டையாளன் வந்து காலையில் வந்து போகிறான். ஸோ அவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் வந்து இந்த எலிப்பொறிகளை வந்து அந்த காட்டு பகுதியில் ஃபுல்லாக வச்சுருவான். ஸோ அதை வச்சுட்டு அடுத்து காலையில் வந்து அந்த எலி ஏதாவது மாட்டுச்சுன்னா அந்த எலியை வந்து எடுத்துகிட்டு போவான். ஸோ மெயினாக வந்து அந்த எலியை வந்து சாப்பிட்றது தான் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ 1950 காலகட்டத்தில் இவனை மாதிரி நிறைய பேர் இருந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ அன்னைக்கு வந்து இந்த எலியை வந்து இதாக சிக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து அந்த காட்டுப்பகுதியில் போகிறான். ஸோ லைட்டாக வந்து வழி மாறி வந்து வேற ஒரு திசையில் போகிற டைமில் வந்து அவன் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து பார்க்குறான். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் ஃப்ரெஜைல் கேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸை உள்ளே வந்து அவன் பார்க்க போகிறான். ஸோ அந்த பாக்ஸை திறந்து உள்ள பார்க்குற டைமில் வந்து ஒரு பிளாங்கெட்டில் ஏதோ வந்து மூடி இருக்காங்க. ஸோ அந்த பிளாங்கெட் அப்படியே எடுத்து பார்க்குறான். ஸோ ஒரு கால் ஏதோ அவனுக்கு சிக்குது. ஸோ அப்படியே ஃபுல்லாக அந்த பிளாங்கெட் எடுக்கிற நேரத்தில் ஒரு பையனோட, ஒரு 4 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையனோட ஒரு டெட் பாடி, அவன் யாராவது வந்து கொன்று அந்த இடத்துல போட்டிருக்கணும், அந்த டெட் பாடியை வந்து அதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. இதை வந்து போலீஸில் சொன்னால் ஒருவேளை இவனை வந்து கொலையாடின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து வந்து அவன் சொல்லாமல் வந்து போயிடுறான். ஸோ இதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுறான். ஸோ அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு வந்து ஃப்ரெடரிக் பெனோசஸ்ன்னு சொல்கிற ஒரு காலேஜ் பையன் வந்து அந்த வழி வார டைமில் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பார்த்து அதில் ஒரு சின்ன பையன் வந்து இறந்துருக்கிறத வந்து பார்க்குறான். ஸோ அவன் பார்த்த உடனே என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து கொஞ்சம் வந்து அவன் தயக்கத்தோடு வந்து போலீஸை வந்து நாடுறான். சரி, போலீஸை வந்து நாடி வந்து இந்த தகவல் எல்லாமே சொல்கிறான். போலீஸ் வந்து அந்த பையனை வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போன நேரம் வந்து ஒரு பெரிய அளவில் உள்ள அதிர்ச்சி வந்து அந்த போலீஸுக்கு வந்து காத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட தலைமுடியை வந்து கப் ஷேப்பில் வந்து வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட கை விரல்களில் உள்ள நகங்களை ஒன்றுமே வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து எப்படி ட்ரிம் பண்ணுவானோ அதை மாதிரி இவனோட கை காலில் உள்ள நகங்களை வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு ட்ரிம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலை. ஸோ அவனுக்கு உடம்புல பல இடங்களில் வந்து அடிப்பட்ட தடங்கள் இருக்குது. ஸோ ராத்திரி முழுவதும் வந்து ஏதோ ஒரு கட்டையால் வந்து அவனை அடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கைகளால் வந்து அடித்த தடங்களும் வந்து இருக்குது. ஸோ இப்படி நிறைய தடங்கள் வந்து அவங்க உடம்பு ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு வலியை தாங்கிட்டு தான் அவன் இறந்துருக்கிறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சர்ஜிக்கல் நைஃபை வச்சு ஸோ அவன் உடம்புல பல இடத்துல வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து அந்த தடங்களும் இருக்குது. அவனோட ஒரு வயிற்று பகுதியில் வந்து ஏதோ ஒரு பெரிய அளவில் வந்து சர்ஜரி நடந்ததுக்குள்ள ஒரு தடயமும் வந்து போலீஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்படி பல இது இருக்குது. ஸோ இந்த மரண காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தேடுற நேரத்தில் பின் தலையில் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு பொருளால் வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இதனால தான் அவன் மரணம் அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவன் மரணம் அடைஞ்ச முன்னையோ இவன் மரணம் அடைகிறதுக்கு பரவாயில்ல வந்து இவனை வந்து குளிக்க வச்சுருக்காங்க. ஸோ குளிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது சும்மா வந்து குளிக்கிறது மட்டும் இல்லை, அவனை வந்து 2 நாளுக்கிட்ட தண்ணியில் வந்து மூழ்கடிச்சிருக்காங்க. ஸோ மூழ்கடிச்சு அவன் தண்ணியில் வந்து அவன் ஊறி இருக்கிறான். ஸோ இது ஊறினதுனால அவனோட ப்ளூ ஐஸ், ஸோ அவனோட நீல நிற கண் வந்து அப்படியே உள்ளே போயிடுச்சு, ஸ்கல்லுக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு கொடூரமாக ஒரு விசித்திரமான ஒரு பையனை போல் அவன் காட்சி அளித்தான். ஏன்னா அவனை கண் எல்லாமே உள்ளே போயிடுச்சு, உடம்புல எல்லாம் பல இடத்துல வெட்டுப்பட்ட காயங்கள். ஸோ 2 நாள் வந்து உடம்பு ஊறினதுனால வந்து அவனை உடம்பை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக ஒரு சாதாரண வந்து ரொம்ப ஒரு குழந்தைய வந்து இவ்வளவு கொடூரமாக வந்து யாராலையும் வந்து செய்ய முடியாது அந்த அளவுக்கு வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ போலீஸ் வந்து ஒரு கன்க்ளூஷன் வராங்க, இது வந்து ரொம்ப ஒரு கோல்டு பிளட்டடான ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனால் ஒரு பெரிய வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து அதில் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு ரஃப்பாக ஹேண்டில் பண்ண ஒரு மர்டர்.
ஸோ ரொம்ப ஒரு ரஃபாக வந்து இந்த மர்டரை வந்து கேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பையனை வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக ரொம்ப ஒரு கிளியராக வந்து அதை அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ரஃபாக ஒரு கேண்டில் பண்ண மாட்டார். ஸோ எவிடன்ஸ் எல்லாமே அதுக்கு சுற்றி இருக்கும். எவிடன்ஸ் வந்து போலீஸை மாட்டினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டில் பண்ண ஒரு பெரிய மர்டர். ஸோ அந்த மர்டருக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸில் கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து பர்ஃபெக்டாக வந்து அவங்க அலைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு சவப்பெட்டியில் வந்து ஒரு சவத்தை வந்து நம்ம எவ்வளோ மரியாதையோட அந்த சவப்பெட்டியில் எடுத்து வைப்போமோ அதே அளவில் வந்து அந்த மரியாதையோட அந்த பையனை வந்து வச்சுருக்காங்க. ஒருவேளை கொலை பண்ணவன் ஏதாவது சைக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலீஸுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு மாறுபட்ட ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தாங்க. சரி, கிடைக்கிற வந்து எவிடன்ஸை வச்சு இன்வெஸ்டிகேஷன் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எவிடன்ஸாக வந்து எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து ஜேசி பென்னி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இந்த ஜேசி பென்னி வந்து ஒரு கடை. ஸோ அந்த கடையோட அட்ரஸை வந்து அதில் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த கடையை போய் அவங்க தேடி பார்க்குற டைமில் வந்து இந்த கடையில் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேசினெட் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு. பேசினெட்னா குழந்தையோட ஒரு பாஸ்கெட், ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுருங்க. ஸோ இந்த பேசினெட்டை வந்து அது உள்ளே வைக்கிறது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து இந்த பேசினெட்டோட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அண்ணா வந்து ஆர்டர் போயிருக்கு. ஆனால் எல்லாருமே வந்து கேஷில் வந்து பே பண்ணதுனால இது யார் ஆர்டர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேசி பென்னி ஸ்டோரில் உள்ளவங்களுக்கு வந்து தெரியலை. இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து இதை விடுறது மாதிரி இல்லை. போலீஸ் வந்து பேப்பரில் வந்து ஒரு ஆடு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசி பென்னி ஸ்டோர்லேருந்து வந்து பேசண்ட் வாங்கின எல்லாருமே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து ஆடு கொடுக்குறாங்க. இதில் வந்து 6 பேர் வந்து வராங்க, ஆனால் 4 பேர் வந்து இன்னும் வரல. ஸோ இன்றைக்கு வரை வந்து அவங்கள பற்றியுள்ள தகவலும் கிடைக்கல. ஸோ போலீஸ் வந்து இது ஒரு டெட் எண்டாக தான் பார்க்குறாங்க. அடுத்து அந்த பையன் வந்து தலையில் வந்து ஒரு தொப்பி வச்சுருக்கான். அந்த தொப்பி வந்து எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா வந்து அதில் ஏதாவது ஐடியா கிடைக்கும். அந்த பையனை பற்றி உள்ள ஒரு ஐடென்டிட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த தொப்பியை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த தொப்பியை வந்து பக்கத்தில் உள்ள எல்லா ஸ்டோர்லேயும் வந்து கேட்டு பார்க்குறாங்க. ஒரே இடத்துல வந்து அந்த தொப்பி எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலை. கடைசியில் வந்து ஒரு ஸ்டோரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்டோரில் வந்து இந்த தொப்பியை வந்து காட்டுற டைமில் வந்து ஆமாம் இந்த தொப்பி வந்து எங்களுக்குள்ள தான், ஆனால் இது வந்து எந்த கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஸோ இப்படி வந்து அந்த கதையும் வந்து முடியுது. அடுத்து வந்து இந்த போலீஸுக்கு வந்து க்ளூஸ் எல்லாம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால வந்து ரெண்டாவது இந்த கொலையை பார்த்த ஃப்ரெட்ரிக், கொலையே இல்லை பிணத்தை பார்த்த ஃப்ரெட்ரிக் பெனாசிஸை பிடிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு உள்ள சந்தேகத்தில் வந்து பிடிக்கிறாங்க. அவன்கிட்ட வந்து விசாரணை பண்ணி பார்க்குற டைமில் வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை சொல்கிறதுக்கே ரொம்ப தயக்கப்பட்டேன். ஸோ என்னை வந்து கொலை பண்ண கேஸில் ஒன்றும் போட்டுறாதீங்க, எனக்கு இந்த கொலைக்கு வந்து ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ போலீஸ் வந்து பெரிய அளவில் நம்பலை. இருந்தாலும் அவன்கிட்ட வந்து ஒரு தகவலையும் வந்து அவர்களால் வாங்க முடியாத சூழ்நிலையில் வந்து அவனையும் வந்து விட்டுறாங்க. ஸோ அடுத்து வந்து நிறைய வந்து க்ளூஸ் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பையனை வந்து ஒரு நல்ல ட்ரெஸ், ஒரு ஷர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃபேண்ட் எல்லாமே போட வச்சு ஒரு உயிருள்ள பையனை போல வச்சு அவனை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் உயிரோட தான் இருக்கலாம், இவனை வந்து எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து ஒரு வழியும் இல்லாத சூழ்நிலையில் தான் இப்படி செய்கிறாங்க. அப்படியே வந்து அது வந்து ஃபெயிலியர் தான் முடியுது. நிறைய ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த பையன் பிறந்ததுக்கோ அந்த பையனை வந்து ஒரு ரிலேட்டிவ் வந்து அவனை தேடியும் வரல. ஸோ ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்ஃபனேஜ் எல்லாமே விசாரித்து பார்த்த பிறகு ஒரு இதுவும் இல்லை. அந்த பையனோட உடம்புல வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதனால கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஆப்ரேஷன் நடந்ததை பற்றி ஏதாவது டாக்டர்ஸுக்கு தெரியும். நிறைய டாக்டர்ஸில் வந்து அவங்க என்கொயர் பண்ணி பார்க்குறாங்க. யாருக்குமே இந்த பையனை பற்றி தெரியவே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு சூழ்ச்சியான முறையில் வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து தெரிய வருது. ஸோ இதை பற்றி இனி விசாரணை நடத்துறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானிக்கிறாங்க. இது ஒரு க்ளோஸ்டு கேஸ் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதனால வந்து இந்த கேஸை வந்து பெரிய அளவில் விடுறாங்க. அதனால வந்து ஃபைனலாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை வந்து நல்ல முறையில் வந்து அடக்க செய்யணும். நிறைய டிடெக்டிவ்ஸ் சேர்ந்து ஒரு இது தீர்மானிக்கிறாங்க. அவனை வந்து ஐவி கில் செமிட்டேரி, ஃபிலாடெல்ஃபியாவில் உள்ள ஐவி கில் செமிட்டேரியில் வந்து அடக்குறாங்க. ஸோ அந்த அடக்கிற இடத்துல வந்து அந்த டெர்ம் ஸ்டோனில் வந்து எழுதியிருக்காங்க, ஸோ பிளஸ் தி அமெரிக்காஸ் அன்னோன் பாய், அமெரிக்காவோட தெரியாத பையனை வந்து ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து அன்னையோட வந்து முடியலை. நிறைய பேர் வந்து இதுக்கு பின்னால் வந்து இறங்குறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரியான தியரிஸை உருவாக்குறாங்க. இந்த தியரிஸை தான் இனி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பக்கத்தில் வந்து ஒரு ஃபாஸ்டர் ஹோம் இருக்குது, ஒரு அனாதை இல்லம் இருக்குது. அந்த அனாதை இல்லத்தை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்தர் நிக்கோலட்டி அப்படின்னு சொல்கிற ஒருத்தர். ஸோ அவரோட மனைவிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதரின் நிக்கோலட்டி. ஸோ இவங்களுக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருக்கா. ஸோ அவரோட பேர் வந்து என்ன, அன்னா மேரி நாகல். ஸோ இந்த 3 பேரை வந்து இந்த அனாதை இல்லத்தை வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு வீடம் வந்து அங்கே தான் இருக்குது.
ஸோ இவரோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 1960 வந்து அங்கே விசாரணை நடத்த போகிறாரு. அந்த டைமில் வந்து அங்கே வந்து நிறைய வந்து பெட் இருக்குது. இந்த பெட்டில் உள்ள ஒரு பிளாங்கெட், ஸோ இந்த பிளாங்கெட் வந்து எது கூட ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அந்த ஒரு பையனை வந்து மூடி இருந்தாங்க இல்லை, இந்த பிளாங்கெட்டு கூட வந்து இந்த பிளாங்கெட் வந்து சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனும் வராங்க. ஸோ அதனால் வந்து இவர் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்ல ஒரு சந்தேகம் வந்து அந்த மெடிக்கல் எக்ஸாமினருக்கு வந்து வருது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரூம் ஒவ்வொன்றா தேடுறாங்க. அதில் வந்து நிறைய பேசஞ்சர் வந்து மாட்டுறது. ஸோ இவ்வளோ பேசஞ்சர் எதுக்கு அப்படின்னு சொல்லி, இங்கே குழந்தைகளே இல்லையே, இவ்வளோ பேசஞ்சர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தேகம் வருது. ஸோ இது வந்து ஏதோ ஃப்ரெண்டு வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பில் எல்லாமே காட்டுறாங்க. போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ப முடியலை, இருந்தாலும் வந்து எப்படியோ நம்புகிறாங்க. ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினர் வந்து இன்னும் அந்த கேஸை வந்து விடாமல் இருக்கிறாரு. ஸோ இவருக்கு முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்தர் நிக்கோலட்டி தான் இந்த பையனை வந்து கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருக்கிறாரு. அடுத்து 1980 இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்தர் நிக்கோலட்டியை வந்து இவர் வந்து லை டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு வந்து கூட்டுறாரு. ஆனால் இவர் வந்து சம்மதிக்கலை, இந்த ஆர்தர் நிக்கோலட்டி. ஸோ அடுத்து வந்து இந்த சந்தேகத்தை மேலும் கூட்டுறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்தர் நிக்கோலட்டி வந்து அவரோட சொந்த ஒரு வளர்ப்பு மகளை வந்து 1980 காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த ரெமிங்டன் பிரிஸ்டோய்க்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. சொந்த வளர்ப்பு மகளை வந்து இவன் கல்யாணம் பண்ணியிருப்பான்னா இந்த கொலையை வந்து இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெமிங்டன் பிரிஸ்டோ வந்து நினைக்கிறாரு. ஆனால் கடைசி வரை இந்த ரெமிங்டன் பிரிஸ்டோய்க்கு வந்து ஆர்தர் நிக்கோலட்டியை வந்து பெரிய அளவில் வந்து கொஸ்டின் பண்ணவே முடியலை. இவருக்கு வந்து இந்த ஒரு தியரியில் வந்து ஒரு பெரிய ஒரு கன்க்ளூஷனை வந்து கண்டுபிடிக்க முடியலை. 1993 வந்து இந்த ரெமிங்டன் பிரிஸ்டோ வந்து மரணம் அடைகிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆர்தர் நிக்கோலட்டி வந்து மரணம் அடைகிறாரு. ஸோ இதுக்கு பிறகு வந்து 1998 வந்து டாம் அகஸ்டின் சொல்கிற ஒரு டிடெக்டிவ் வரார். ஸோ இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இவரோட பாதையை வந்து பின்தொடர்றாரு. இந்த ஒரு ஆர்தர் நிக்கோலட்டிக்கு ஒய்ஃப், ஸோ இப்போ இருக்கிற ஒய்ஃப் முன்னாடி இருந்த வளர்ப்பு மகள் அண்ணா மேரி நாகல், இவரை வந்து விசாரணை நடத்துகிறாங்க. ஸோ இந்த விசாரணையில் வந்து ஒரு உண்மை தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1957 வந்து இந்த பையனை போல ஒரு பையன் வந்து அங்கே இருந்திருக்கிறான், அந்த ஸ்டெப் டாக்டருக்கு பையன். ஸோ இந்த பையனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற நேரத்தில் வந்து அந்த பையன் வந்து இறந்து போயிருக்கிறான். அந்த டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து காட்டுறாங்க. அதனால் போலீஸுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இல்லை இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அதனால் வந்து அந்த தியரியை வந்து அவங்க அப்படியே விடுறாங்க. அடுத்து வந்து 1998 வந்து பெரிய குரூப் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வராங்க. பெரிய பெரிய இடங்கள்லேருந்து பெரிய பெரிய நல்ல டேலண்டான டிடெக்டிவ்ஸ் எல்லாமே வராங்க. வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த பையனோட கல்லறையை வந்து தோண்டி பார்த்து அந்த டிஎன்ஏ வந்து எடுக்கிறாங்க. ஸோ டிஎன்ஏ எடுத்து அது வந்து எதுக்காவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ சில இடங்களில் வந்து சில ரிலேட்டிவ்ஸ் வந்து அவனுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சாலும் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுற நேரத்தில் வந்து எல்லா தகவலும் வந்து பொய்யானதாக கருதப்படுது. ஸோ ஒரு இடத்துல வந்து அந்த பையனை பற்றி உள்ள செய்திகள் கிடைக்கல. போலீஸுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறையுது. ஸோ 98 வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் தோற்ற பிறகு வந்து பெரிய அளவில் முயற்சி பண்ண எல்லாருமே வந்து தயங்குறாங்க. 2002 வந்து ஒரு புதிய தியரி வந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து சின்சினாட்டியில் உள்ள ஒரு பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணோட பேர் வந்து எம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த பெண்ணோட பேர் வந்து ஒரு இடத்துலையும் குறிப்பிடப்படலை. ஸோ இவன் வந்து என்ன கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1957 காலகட்டத்தில் வந்து இந்த பையனை வந்து இவளோட அம்மா வந்து விலைக்கு வாங்குறாங்க. இவளோட அம்மா வந்து அவனை பல முறை வந்து துன்புறுத்தினாங்க. ஸோ துன்புறுத்தி கடைசியில் வந்து அந்த பையன் வந்து பாத் ஸ்டெப்பில் வந்து குளிச்சுட்டு இருக்க டைமில் வந்து அவனை அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இவன் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கம்ஸ்டேன்ஷியல் எவிடன்ஸ் அப்படி வச்சு பார்த்தா இது எல்லாமே வந்து கோஇன்சிடென்ஸாக வந்து நடக்கிறது மாதிரி தெரியுது. ஸோ அதனால வந்து இவங்க வந்து இவன் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி உள்ள கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனால் அதுலேயும் வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் வந்து ஒரு மூல வளர்ச்சி இல்லாத பெண், ஒரு மென்டல் இல்னஸ் உள்ள பெண் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து தெரிய வருது. அதனால் இந்த இதை வந்து ஒரு டெட் எண்டில் முடியுது. இப்படி பல தியரிஸ் வந்து பல காலகட்டத்தில் வந்து கொண்டு வராங்க. ஆனால் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து ஃபைனலாக வந்து முடிகிற ஒரு கட்டத்தில் வந்து கிளியராக வந்து அது ஒரு ஃபெயிலியராக முடியுது. கடைசியில் வந்து இன்னும் வந்து இந்த ஒரு ஸ்டோரி, இந்த பாய் இந்த பாக்ஸ் ஸ்டோரி இல்லைன்னா ஒரு கேஸ், ஒரு அன்சால்வ்டு கேஸாக தான் இன்னும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து இந்த பாய் இந்த கேஸ் வந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா டெக்னாலஜி வந்து பெரிய அளவில் வளர்ந்தாச்சு. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக்ஸ் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அதனால் போலீஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த 1957 கேஸுக்கு பின்னால் வந்து நிறைய பேர் வந்து பின்னால் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணும்னு காரணம் என்ன, இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஒரு காரணம் தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன், வேற ஒரு 4 வயசான ஒரு சின்ன பையனை வந்து இப்படி ஒருத்தன் கொன்று இருக்கான். ஸோ எப்படி அவன் கொன்ன வந்து இப்போ உயிரோட இருக்கணும்னு வாய்ப்பே இல்லை. ஆனால்
அவனை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பப்ளிக்கை முன்னால் ஸோ இவன் தான் இந்த கொலையை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறுத்தணும். ஸோ அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த கதையை பற்றி, ஸோ இந்த உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.